ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜியோகிராஃபியில் இருக்கிற லெசன் நம்பர் 4 வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்ற ஒரு பாடத்தை பார்க்க போறோம். ஸோ வளங்கள் இந்தியாவில் என்னென்னலாம் இருக்கு, தொழிலகங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதை அப்படியே அட்டன் பண்ணுங்க. சார், ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னா இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். சார், நான் படிச்சு முடிச்ச கேள்வியை அன்னைக்கே நான் என்ன பண்ணிடுறேன், 100 கொஸ்டின் அட்டன் பண்றேன்னா அது ஸ்மார்ட் ஒர்க்குங்க. ஸோ அட்டன் பண்றப்ப என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு திஸ் மீன் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலான்றது தெரிஞ்சிடும். எலிமினேஷன் பண்ற மெத்தடும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ ஓகே, ரெடியா எல்லாருமே? ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். ரெடி சார்? சார், இது வரைக்கும் ஊர் ஊரா சுத்தி காமிச்சிங்க. இதுக்கப்புறம் நான் வேலை செய்ய போற இடங்கள்லாம் காமிக்க போறீங்க. அதுவும் இல்லாம எங்கெல்லாம் வளம் இருக்குன்றதை கண்டுபிடிக்க போறோம். ரெடியா? ஓகே கைஸ், போலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜோத்பூர், பிகானார், ஜெய்சல்மார் ஆகிய மாவட்டங்கள் முதன்மையாக உற்பத்தி செய்யும் கனிமம் எது? மொத்த கேள்வியே நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயா, நீங்க ஏதோ ஒண்ணு கேட்பீங்கன்னு தெரியும் ஐயா. ஆனா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்கலாம் சொல்லக்கூடாது. அட்டன் பண்ணுங்க, பாத்துக்கலாம். பாக்கலாங்க, எல்லாத்தையும் ஒரு கை பாத்துலாங்க. வாங்க. ஆப்ஷன் சி, ஜிப்சம் தான் சொல்றாங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின், கவனிக்கவும். நீங்க கவனிக்க மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இங்கதான் சரி தவறு சரி சரி தவறு சரி தவறுன்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான தாது ஆக்சைடு ஆகும். நால்கோ எனப்படும் அலுமினிய நிறுவனம் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. உலக அளவில் மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. அதிக அளவு தாமிர அதிகப்படையுள்ள மாநிலம் ஜார்க்கண்ட் ஆகும். நான் கீவேர்டை மார்க் பண்ணும் போதே உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்களும் எக்ஸாம்ல போனோம்னா அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கணுங்க. ஆனா நான் இங்க சரி தவறுலாம் கேட்கல. எங்க பாருங்க, ஆப்ஷன்ல ட்விஸ்ட் வச்சிருக்கேன். தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி, குட் குட் குட். 1 and 2 வந்து பாத்தீங்கன்னா சரி, 3 and 4 தவறுங்க. அப்ப பாருங்க எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில தான் இருக்கு இந்த ஆன்சர். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் சி போட்டுங்க. எல்லாருக்குமே ஒரு மார்க் பக்கத்துல போட்டுங்க. பொறுத்துக்க, ஆந்த்ராக்சைட், பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கரி. மேட்ச் த ஃபாலோவிங்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏபிசி எல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு மேட்ச் பண்ணி அனுப்புங்க. யார் ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க பார்க்கலாம். கமான் கமான், டைம் இஸ் கோயிங் ஆன். ஈஸியா நான் வச்சுக்கலாம் பாருங்க. ஆந்த்ராக்சைட் ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு எப்பவுமே. அப்போ 1, பிட்டுமினஸ் 60ல இருந்து 70, பழுப்பு நிலக்கரி அப்படியே இருக்கு, மரக்கறி அப்படியே இருக்கு. அப்ப என்ன பாருங்க, 2 1 சரிங்க, 2 1 3 4 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு அப்படின்னு போட்டு. எனக்கு இந்த ஆன்சர் தான் வேணும், டின்ற ஆன்சர் வேண்டாங்க. இனிமே மேட்ச் ஃபாலோயிங் எதுக்குமே எனக்கு டி எல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி அனுப்புங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் போறப்போ ஈஸியா இருக்கும். தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அணுமின் வேற, அனல் மின் வேற. ஸ்பீடா? 75. அடுத்தது, மின் அழுத்திகள் எந்த செயல்பாட்டின் மூலம் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகிறது? சயின்ஸ் கொஸ்டின்ங்க. சயின்ஸ் வித் ரிலேட்டட் தான். அவ்வளவுதான். ஒளிமின் விளைவு தத்துவத்தின் மூலம் தான் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஒவ்வொரு 4th லெசன் வந்து நான் 100 கொஸ்டின் எடுக்கணும்னா நான் ஆப்ஷனே கிடையாது. தலைமையிடம் எல்லாத்தையும் நான் கேட்பேங்க. ஏன்னா நீங்க எதுவுமே நினைக்க முடியாது. தலைமையிடம் எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாமே எடுக்கணுங்க. டெல்லியில் இருக்கிறது. 7வது கேள்வி, நீர் ஏற்றுவதற்கும் கப்பல்களை இயக்குவதற்கும் பயன்படுத்தப்படும் மின்சாரம் என்ன மின்சாரம்ங்க? காற்று சக்தி. இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? ஞாபகம் இருக்குங்களா? காகித வேற, சணல் வேற, எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்கே சார். சிராம்பூர்ல தான் இருக்கு. அடுத்தது, தாமிர படிவுகள் அதிகமாக உள்ள மாநிலம் எது?
காப்பர். ராஜஸ்தான் மாநிலம். சரளை மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக காணப்படுவது எது? நல்ல கொஸ்டின். சரளை மண் இருக்கிறதுலாம் இது அதிகமா காணப்படும் சொல்லியிருக்காங்க. பாக்சைட். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகள் கொண்ட மாநிலமாக திகழ்வது எது? விளங்குவது எது? முடிஞ்சு போச்சு. அது ஈஸியா சொல்றேன் சார். தமிழ்நாடு சார். 12வது காற்றாலை மின் உற்பத்தியில் 1986ஆம் ஆண்டு முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? சார் அடிச்சு சார். இது முதல்ல ஒரு 4 இடத்துல தொடங்கினாங்களா 3 இடத்துல தொடங்கினாங்களா எனக்கு தெரியாது. பட் ஆனா நீங்க ஆன்சர் போட்டுருவீங்க. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத்ல மட்டும் தான் தொடங்கியிருப்பாங்க. ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் தொடங்கவே இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்தது 14. சரி 13. இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலைகள் திறன் கொண்ட நாடுகளில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? இதெல்லாம் 10 செகண்ட்ஸ் மேல டைம் தர மாட்டேன். எல்லாமே படிச்சு எப்படி சொல்லணும்? உங்களுக்கு புரிஞ்ச ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கங்க. இல்லைன்னா ஷார்ட்கட் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கங்க. 4வது இடத்தில் உள்ளது. அடுத்தது ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம். காகிதம்னாலே எங்க வந்துடணும்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால வந்துடணும். கொல்கத்தால நிறைய இடம் இருக்கு. இதுல என்னன்னா பாலிகஞ்ச். காகிதத்துக்கு என்ன பண்ணுவாங்க? பாலிஷ் போடுறாங்க. பால் போட்டு என்ன பண்றாங்க? துடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி காகிதம் பாலிகஞ்ச் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பொறுத்துக்க. இது வந்து எப்படி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு இடங்களும் அதனுடைய நிறுவனங்களும் தொடங்கப்பட்ட ஆண்டுகளும். நீங்க இது நிறுவனங்கள்லாம் என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா இப்படிதான் பொருத்தணும்ன்றது சொல்லியிருக்கேன். இந்த ஒன்னே ஒன்று மட்டும் தெரியுங்க. ராணிகஞ்ச் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அடிச்சிடலாங்க ஆன்சர். ஒவ்வொரு இடமும் தலைமையிடமும் தொடங்கப்பட்ட இடங்கள். தான், வேற ஆப்ஷன் கிடையாது. அப்போ 1 2 3 4 தான் ஆன்சருங்க. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே ஒரு ரீட் அவுட் பண்றேங்க. சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகள் பயன்படுவது எதுங்க? சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகளில் பயன்படுவது எதுங்க? சொல்லுவாங்க ஒரு கதை. நீங்க முடிக்கிறதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி தரேன். சிமெண்ட்டையும் ரசாயனத்தையும் நான் பாக்கெட் பண்ணிட்டேன்ப்பா. அப்படின்னா என்னது? பாக்சைட். சிமெண்ட்டையும் ரசாயனத்தையும் நான் என்ன பண்ணி பண்ணிச்சிட்டேன்? தொழிற்சாலைக்கு பாக்கெட் பண்ணி அமைச்சிட்டேன். பாக்சைட் தொழிற்சாலைகள்னு சொல்லிட்டு போட்டா போதும். அடுத்தது மாங்கனீசு படிவுகளில் பெரும்பாலும் எவ்வகை பாறைகளிலிருந்து உருவாகிறது? மாங்கனீசு படிவுகள் பெரும்பாலும் எவ்வகை பாறைகளில் உருவாகிறது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். this one easy. yes. உருமாறிய பாறைகள். அடுத்தது தேசிய அலுமினியம் நிறுவனத்தின் மையங்கள் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது? மையம்னு போட்டுங்க. மையங்கள்லாம் வேணும். அலுமினியம். நீ இப்படியே அழுதுன்னு இருந்தா நான் ஓடிடுவேன். என்னதுங்க? நீ இப்படியே அழுதுன்னு நான் ஓடிடுவேன். அப்படின்னா ஒடிசா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்ப அலுமினியம் நிறுவனத்தின் தலைமையிடமுங்க ஓடிடுவேன் அப்படின்ற வச்சுக்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நீங்க எல்லாம் அழக்கூடாது, நான் தான் அழணும் அப்படின்ற விஷயத்த தெளிவாங்க. அழுதுனீங்கன்னா அலுமினியம், ஓடிடுனா ஒடிசா. ஏன்னா அப்பவே சொல்லிட்டேன், வேற ஆப்ஷன் கிடையாது. பாத்துக்கலாம். காகித உற்பத்தி செய்யும் முதல் மாநிலம் எதுங்க? இதுக்கும் ஷார்ட்கட் ஒன்று தயாரிச்சு வச்சுங்க. பண்றது நைட்ல நிலாவை பார்த்துட்டு மொட்டை மாடியில படுக்கிறப்ப யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அடுத்த ஷார்ட்கட் தான். நமக்கு தேவை ஷார்ட்கட். பசங்களுக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஆனா மொக்கையா தான் இருக்கும். ஆனா மைண்ட்ல பதிஞ்சிரும். அது மட்டும் தான் சொல்றேன். சார் காகிதத்தை நான் எழுதலாம் மேல போயிடுவேன். என்னதுங்க?
காகித உற்பத்தியில நான் சரியா எழுதலைன்னா நான் மேல போயிடுவேனா அப்படின்னா யாரு? மேற்கு வங்கம். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். காகித உற்பத்தியில என்னன்னா மேல போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. 20. தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? இது வேற அது வேற. செய்தித்தாள் மற்றும் காகித ஆலைகள். காகித உற்பத்தி முதல் மாநிலம் மேற்கு வங்கம். இங்கதான் ட்விஸ்ட் உங்களுக்கு. சார், காகிதத்தை கொண்டு ரவுண்டா உட்காந்து வாசிக்க நான் மத்தியில உட்காந்து கேட்டேன். காகிதத்தை கொண்டு செய்திகளை வாசிச்சா நான் மத்தியில உட்காந்து கேட்டேன். அப்ப என்ன பிரதேசம்? மத்திய பிரதேசம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. சரி, இனிமே நான் ஆன்சர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன். கோச்சுக்காதீங்க. இந்தியாவில் 2வது பெரிய நெசவாலை துறை எது? 2வது பெரிய நெசவாலை துறை. கமான் கமான் கமான். சணல் நெசவாலை துறை அப்படின்னு போட்டா போதும். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? நான் ஷார்ட்கட் சொல்றேன். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. தம்பி, நான் வந்து கொல்லு கொல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கொல்லு எடுத்துட்டு போனோம். சணல் முட்டையை கொண்டு வா. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணோம்? சணல் முட்டையை கொண்டு வந்தா நான் என்ன பண்றேன்? கொல்கத்தாவை கொல்லு எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நான் வச்சுக்க. அப்ப கொல்கத்தான்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது 23. இந்தியாவில் முதல் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? பாருங்க, நம்ம ஆப்ஷனே கிடையாதுங்க. இது வந்து இப்ப கேட்ட G4 கொஸ்டின். ஐ திங்க் 2024ல கேட்டது. டைரக்டா கேட்டிருந்தாங்க. அவ்வளவுதான். வாங்க 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 வாங்க. சூப்பர் சூப்பர் ரிஷ்ரா. சணல் உற்பத்தியில் இந்தியாவுக்கு அடுத்து காணப்படும் நாடு எது? இங்க பாருங்க, உற்பத்தி பொருட்கள்ல தான் ஒருத்தன் ஃபர்ஸ்ட். உற்பத்தியில நம்ம தான் ஃபர்ஸ்ட். 2 டிஃபரெண்ட் இருக்குங்க. உற்பத்தியில இந்தியா ஃபர்ஸ்ட், உற்பத்தி பொருட்கள்ல தான் ஒருத்தன் ஃபர்ஸ்ட். ஈஸியா நான் போச்சுக்கலாம். நம்ம கேக்குறோம், சணல் உற்பத்தியில வங்கதேசத்துக்கு அடுத்தபடியா நாம தான் இருக்கோம். ஆனா உற்பத்தி பொருட்கள் உற்பத்தியில யார் இருக்காருன்னா இவர் தான் இருக்காரு. உற்பத்தி பொருட்கள் வந்தா வங்கதேசம் தான் வருவாங்கன்றது தெரிஞ்சுங்க. அடுத்து 25. கீழ்கண்டவற்றில் கிழக்கு கடற்கரைக்கு அருகே உள்ள எண்ணெய் வயல் எதுங்க? இது என்ன நான் சொல்றது? எல்லாத்தையும் படிச்சிருக்கணுமே. திக்பாய், நாகர்காட்டியா, மோரன், அர்ஜுன் எண்ணெய் வயல். ஓகேங்க, எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ டி தான் ஆன்சர். அடுத்து 26. இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லியில் அமைந்துள்ளது. 27. அடிப்படையான உலோக தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எதுங்க? தான் பேசிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இரும்பு எஃகு தொழிற்சாலை. 28. பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது? மைக்கா. போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் அந்த பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் நோய் எதுங்க? பழுப்பு நுரையீரல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. 30. ஜின்னிங் முறை என அழைக்கப்படும் எதனோட தொடர்புடையது? ஜின்னிங். ஜென்னாங் சொல்லுவாங்க, ஜின்னிங் சொல்லுவாங்க. பருத்தி. மும்பையில் அதிக அளவு பருத்தி நெசவாலை இருப்பதற்கு காரணங்கள் எவை? என்ன காரணமா இருக்கும்? கரிசல் மண், சந்தை வசதி, சிறந்த போக்குவரத்து வசதி, ஈரப்பத காலநிலை, மும்பை துறைமுகம், எளிதில் கிடைக்கும் நீர்மின் சக்தி. என்னங்க காரணமா இருக்கும்? எல்லாமே சரி சார் அப்படின்றீங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. 32. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவதற்கு காரணம்?
அதிக பருத்தி நெசவாலைகள் இருக்கிறதால. அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நெசவாலைகளின் எண்ணிக்கை எவ்வளவுங்க? சோ படிக்கிறப்போ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 435. ஜெர்மனியின் முதல் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? எப்ப தொடங்கப்பட்டிருக்குன்னா 1965. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேங்க, நல்லா கண்டுபிடிச்சிடலாம். ஜெர்மனில யார் ஆட்சி பண்ணது? அடால்ஃப் ஹிட்லர்னு சொல்லுவாராம். ஹிட்லர் பண்ணிருக்காரு. 65 வயசுல இதுக்கப்புறம் நீ போர்ல எல்லாம் புரிய முடியாது. அப்போ என்ன பண்ணிடணும்? ஓடி போயிடு. 65 வயசுல தொடங்கினது, நீ ஓடி போயிடுப்பா. 65 வயசுக்கு மேல இருக்கவங்க நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் ஒடிசாவில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடியதுங்க. சோ இதை நோட் பண்ணி வைங்க, மிஸ் பண்றாதீங்க. இந்த ஷார்ட் கட் வேற வழி கிடையாது. துருப்பிடிக்காத இரும்பு எங்கு தயாரிக்கப்படுகிறது? இதெல்லாம் ஷார்ட் கட்டே கிடையாது, சேலம் தான் ஆன்சர். ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி எந்த உலோக உற்பத்தியின் அளவை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி, இரும்பு மற்றும் எஃகு. டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இங்க பாருங்க, இங்க 2 கொஸ்டின் உங்களுக்கு வரும். டாடா இரும்பு தொழிற்சாலைனா வேற, நிறுவனம்னா வேற. சோ நிறுவனம்னு வரப்போ ஒரு இயர் வரும், தொழிற்சாலைன்னு வரப்போ ஒரு இயர் வருங்க. சோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க கொஸ்டின்ஸ். சோ கேள்வி படிக்கிறப்பவே டாட்டான்னு வந்தாலே தொழிற்சாலை வந்திருக்கா, நிறுவனம் வந்திருக்கான்னு பாருங்க. தொழிற்சாலை வந்தா 1907 தான் ரைட். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது? முதல், டார்ஜிலிங். பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்களில் ஹைட்ரஜன் மற்றும் டேஷ் என்ன இருக்கு? பெட்ரோல்ல என்ன கனிமம் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு காலமாகுமே. கார்பன். அதிக மைக்கா படிவுகள் கொண்ட மாநிலம் எது? சார் இதுக்கு ஒரு க்ளூவோட கண்டுபிடிச்சுங்க. யாருன்னா நம்ம பாலையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பாலையா சார், ஜெய் பாலையான்னு சொல்லுவாங்களா, அவர் தாங்க. அவர் வச்சுதான் அந்த க்ளூவோட எடுத்தார். சார் நம்ம பாலையாக்கு ஆத்திரம் அடைஞ்சா மைக்க புடிச்சு போறான். ஆத்திரம் வந்தா என்ன பண்ணுவாரு? மைக்க புடிச்சு என்ன பண்ணுவாரு? பேச ஆரம்பிப்பாரா, பேசிட்டே இருப்பாராம். அப்போ மைக்கானா ஆந்திரா. அப்ப பாலையா ஞாபகம் வச்சுக்க. ஆந்திராக்குல பாலையா கிட்ட மைக்க கொடுத்துட்டா பேசிட்டே இருப்பாரு. அப்போ அதிகமா இருக்கிறது ஆந்திரான்னு தெரிஞ்சுக்குங்க. சோ ஷார்ட்கட் இப்படிதான் இருக்கும், கோச்சு கூடாது. இந்தியாவில் அணுமின் நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? முதல் அணுமின் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நான் க்ளூ போர்ட்லாம் தர மாட்டேன். ஆனா இதுக்கு எக்ஸாக்டா எந்த இயர்ல இன்னொன்னு தொடங்கியிருப்பாங்கன்னா, இது அப்பதாங்க தொடங்கினாங்க. ஐயோ, இப்ப புரியுதுங்களா? அவ்வளவுதான். 1969. 42. இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? அணுசக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் மும்பை. 43. தேசிய காற்றாலை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? காற்று வாங்க போனேன் அப்படின்ற ஒரு பாட்டு வந்துச்சுனாலே நாங்க சென்னைக்கு தான் சார் போவோம், பீச்சுக்கு. அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க. காற்று வாங்க எங்க போனேன்? சென்னையில இருக்க பீச்சுக்கு போனேன் சார் அப்படின்றத தெரிஞ்சுக்க. பீச் ஓரமா இருக்கிற இடத்துல அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இந்தியாவில் உயிரி எரிசக்தி உற்பத்தி திறன் எவ்வளவு? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வித் கரண்ட் அஃபேர்ஸ் வித் எல்லாமே இம்பார்ட்டன் தெரிஞ்சுக்கங்க. நான் கடைசியா ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றத சொல்றேன், நான் என்ன பண்ணிருக்கேன்றது கொஸ்டின்ஸ்ல. ஏ ஆன்சர். புகழ்பெற்ற சிந்தரி உர தொழிலகம் எங்கு அமைந்துள்ளது? சிந்திரி. ஜார்க்கண்ட்ல அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது?
இதுக்கு ஈஸியா ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. நம்ம தமிழர்கள் கிட்ட அதிகமா பேசுவாங்க இந்த ஒரு வார்த்தையை. என்னன்னா ஆன்சர் சொல்லிட்டு சொல்றேன். ஷார்ட்கட்லாம் அப்படியே பக்கத்துல எழுதிக்கங்க. நான் உண்மையாவே சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. அக்செப்டபிளா சூப்பரா இருக்கும். தம்பி நிலத்து மேல கைய வச்சா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஊர் நாட்டுல, ஞாபகம் இருக்குங்களா இல்லையா? அப்ப என்ன நிலக்கரினா கொல்கத்தா. நிலத்து மேல கை வச்சா என்ன பண்றோம் நானு? கொன்னுடுவேன் கொல்கத்தா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. தலைமையிடம். நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கு அமைந்துள்ளது? ஆஹா. தீபாவளிக்கு கண்ணு கட்டுவாங்க சார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு என்ன கட்டுவாங்க? கண்ணு கட்டுவாங்க. அப்ப கண்ணுன்றது ஐ, புரியுதுங்களா? கண்ணுன்றது ஐ. அப்ப மும்பை ஐ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் எஸ்ஐ பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. டிஎன்பிசில மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படும் தாது எதுங்க? தீப்பாறைகளையும் உருமாறிய பாறைகளையும் உடைக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா இரும்பு கிட்ட இருக்கு. அவ்வளவுதாங்க. அடுத்தது, இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் எந்த மாநிலம் மட்டும் 72% பங்கினை அளிக்கிறது? மேக்னடைட் படிவுகள்ல. கர்நாடகாங்க. நாட்டின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம்? ஜார்க்கண்ட். கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் இரும்பு உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் எது? கரெக்ட் தான். நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை. அப்ப என்ன வருது? அனைத்தும் வருகிறது. 52. இரும்பு தாது கீழ்கண்ட எந்த வடிவத்தில் காணப்படுகிறது? சோ ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க. லைமைட், சிட்டரைட், கோத்தைட், ஹெமடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வடிவத்திலும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்தது 53. இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? முதல்ல வந்தாலே கொல்கத்தா. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இங்க கவனிச்சுங்க. இது ஒரு க்ளூ வேர்ட் பாருங்க. பிரிட்டிஷ்காரன் ஃபர்ஸ்ட் வங்காளத்துல தான் வந்து என்ன பண்ணுவான்? ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பான். சோ எந்த நிறுவனம் ஆரம்பிச்சாலும் ஒரு 90% கொல்கத்தால தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கங்க. சுண்ணாம்பு கல்லில் முக்கிய உற்பத்தியாளர் மாநிலங்கள் எது எவை? ஆந்திரா. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? தாராப்பூர். மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? பெங்களூர். இந்தியாவில் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. கரும்பு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் வகிக்கிறது? இரண்டாவது இடம். கலப்பு தேனிரும்பு கடல் பாசி எஃகு உற்பத்தி செய்யும் நிறுவனம் எதுங்க? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. அந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல இம்பார்ட்டன்ட் தான். ஒன்னே ஒண்ணுதான் கலப்பு தேர். இது 2 முறை கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்ல. விஸ்ஸு போயிட்டாராம். யாரை நம்பி? கர்நாடகாவை நம்பின்னு சொல்லும்போது நாங்க. ஏன்னா விஸ்வேஸ்வரா எங்க இருக்குன்னா கர்நாடகால தான் இருக்கு. விஸ்ஸு கர்நாடகாவுக்கு நம்பி ஓடிட்டாரு. அங்க போன உடனே என்ன ஆயிடுச்சு?
கலந்துட்டாரு. கலந்து தேனிரும்பும் பாசியக்கும் உற்பத்தி பண்ணிட்டாரு. அப்போ விஸ்வேஸ்வரா அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட்டது? போர்ட்டோ நோவா. இந்தியாவில் முதல் வாகன தொழிலகம் எந்த ஆண்டு மும்பையில் தொடங்கப்பட்டது? இதெல்லாம் ஈஸிங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். க்ளூலாம் கிடையாது, ஒரே ஆப்ஷன் தான். நமக்கு சுதந்திரம் காசு கையில வந்தோடனே என்ன வாங்குவான்? வாகனம் தான் வாங்குவான். அப்ப காசு ஒரு 1000 தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்க. 1947. சரி, ஓகே. 1948ஆம் ஆண்டு இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? உத்தர் பாரா என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. 63. தற்போது இந்தியா வாகன உற்பத்தியில் எத்தனாவது பெரிய நாடாக உள்ளது? இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க. நான் ஒரு க்ளூ தரேங்க. ஐ திங்க் அந்த 7ன்றது இந்தியாவுக்கும் நமக்கும் ரொம்ப இது இது கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து சொல்லிட்டா நிறைய இன்ஃபர்மேஷனு நமக்கும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்க பாருங்க, 1347ல பாமினி பேரரசு தோற்றுவிக்கப்படுங்க. 1757ல பிளாசி போர் நடக்குங்க. 1857ல பெருங்கலகம் நடக்குங்க. 1947ல சுதந்திரம் கிடைக்குங்க. தோனியோட ஜெர்சி நம்பர் 7ங்க. அப்போ வாகன உற்பத்தியில இந்தியாவோட இடம் 7வதுங்க. ஐயா, அப்படிதாங்க என்னையும் நானும் சொன்னேன். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, வாகனம் வாங்குறதுனா 7வது நம்பர் ஜெர்சி வாங்கிட்டே போட்டுட்டே இருப்பாரு தோனி அவர்கள். அப்ப 7ன்றத தெரிஞ்சுக்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாமினி கிங்டம், பிளாசி போர், பெருங்கலகம், இந்திய சுதந்திரம். அப்ப 7லே முடியும். அப்ப 7க்கும் இந்தியாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? மேக் இன் இந்தியா திட்டம் சொல்றாங்கல்ல, அதனுடைய முக்கிய நோக்கம்ங்க. மேபி இந்த இயர்ல அது கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத பாக்ஸ்ல அப்படியே கொடுத்திருப்பாங்க. மின்சார உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள், மின்மாற்றிகள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் தொழிலகம் எது? கனரக தொழிலகம். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது? இதெல்லாம் எலக்ட்ரானிசிட்டி எல்லாம் வந்து காலங்காலமா படிச்சு கொஸ்டின். கல் தோன்றா முள் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த கொஸ்டின்ங்க இந்த கொஸ்டின். இதெல்லாம் தப்பு பண்ணன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படின்றதுதான் பெங்களூருங்க. இந்தியாவில் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? மென்பொருள். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு தேவையான தாது படிவுகள் எவை? மாட்டிப்பீங்க இதுல. இந்த பாக்ஸைட் வராது, மீதி எல்லாமே வரும்ன்றது சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான். 1, 2, 3 தான் ஆன்சர் ரைட். சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்பட காரணம்? இது ஸ்மார்ட்டா யோசிங்க. உற்பத்தி காரணிகள் அதிகமா இருக்க தான் இங்க அதை சொல்றாங்க. மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. வாகன உற்பத்திகள் சொல்லுவாங்க. அதுவும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எதுங்க? ஈஸியான கேள்வி சார். எங்க தாத்தா சார். அப்படின்னா தாமிரம். தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது? பெட்ரோலியம். ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது எது? ரெண்டுமே கேட்டிருக்கீங்களே சார். எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு சார். பட் காம்பே வளைகுடா தான் சொல்லுவாங்க. அடுத்தது நீர்மின் சக்தி
உலக மின் தேவையில் எத்தனை சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது? நான் அப்பதான் சொன்னேன் உங்ககிட்ட, மறக்கவே கூடாது. ஐ திங்க் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பத்தி டீட்டெயிலா சொன்னேன். இந்தியாவுக்கும் அந்த நம்பருக்கும் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதாங்க, 7 தான். 7% பூர்த்தி செய்கிறது. ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு எத்தனை கிலோ வந்து பாத்தீங்கன்னா மாங்கனீசு தேவைப்படுகிறது? 10 கிலோ. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? நாக்பூர். குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய இளைஞர். சணல். தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடங்கள். அணு கேட்கல, அனல். எல்லாமே இருக்குங்க. மேட்டூர், தூத்துக்குடி, நெய்வேலி, எண்ணூர் அப்படி சொல்லக்கூடிய 4 இடங்களும் இருக்கு. சோ ஏ ஆன்சர். அடுத்தது 78. சிமெண்ட், உரங்கள், சுவரொட்டிகள், பாரிஸ் சாந்து போன்றவற்றின் உற்பத்திக்கு மூலப்பொருளாக பயன்படுவது. எந்த பொருளுமே ஒரு முழுமை பெறணும், அதுக்கு என்ன பண்ணும்? மூலப்பொருள்னு ஒன்று தேவைப்படும். இப்ப நான் டீ குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டிகாஷன் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல அப்படியே பால் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். தண்ணி டீயா மட்டும் கொடுத்துறாதீங்கன்னா அப்படின்னு சொல்லுவேன். எங்க அண்ணன் கரெக்டா கொடுப்பாரு. ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டோர் ஒண்ணு இருக்குங்க எங்களுக்குலாம். இப்ப நம்ம நிறைய இடத்துல டீ குடிக்க போவோம், ஆனா ஒரு ஸ்டோர் மட்டும் எடுப்போம்ல, அதே மாதிரிதான் மூலப்பொருள் சொல்றேன். சோ ஜிப்சம் தான் ஞாபகம் வச்சுக்கேன். அடுத்தது நம்ம ஸ்டோரி சொன்னா அப்படியே போயிட்டே இருக்குங்க. இயற்கையிலிருந்து பெறப்பட்டு உயிரினங்களால் பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதெல்லாம் படிச்சுதான் சொல்லணும்னு கிடையாதுங்க. கொஸ்டினை பார்த்தே சொல்லிடலாம். இயற்கையிலிருந்து பெறப்பட்ட உயிரினங்களால் பயன்படுத்தப்படும் வளங்கள் எல்லாமே இயற்கை வளங்கள் என அழைக்கப்படுகிறது. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. சரியான கூற்று. தற்போது பருத்தி நெசவாளர்கள் இந்தியாவின் பெரிய நவீன தொழிலக பிரிவாக உள்ளது. 16% கொண்டுள்ளது மூலதனத்தில். இத்துறை 20% தொழிலாளர்களுக்கு தொழில்களை கொடுக்கிறது. தொழிலக உற்பத்தியில் 14% தருகிறது. இது எல்லாமே டேட்டாஸ் கரெக்ட். ஏ ஆன்சர் தான் ரைட். நீங்க போட்டுட்டு இருக்கணுமே. உலக மொத்த சணல் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா மட்டும் எத்தனை சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது? நான் ஒரு க்ளூ தட்டா? வடகிழக்கு பருவமழை இவ்வளவு சதவீதம் தான் நமக்கு பெய்யுது. இதுதான் க்ளூ. இப்ப போட்டுருக்குங்க. தெரியலன்னா வடகிழக்கு பருவமழையை இதே லிங்க் பண்ணிக்கோங்க. பருவமழை பெஞ்சுன்னா சணல் முடியல நெல்லை நான் தூக்கின்னு போயிடுவேன். அப்ப வடகிழக்கு பருவமழை பெஞ்சுச்சுன்னா எத்தனை சதவீதம் பெய்ய போகுது? 35% ஆஃப் ரெயின்ஃபால் இந்தியாவுக்கு தருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 35% அப்படின்றத தெரிஞ்சுக்கேன். 82. இயற்கை எரிவாயு கீழ்கண்டவற்றை எதை உள்ளடக்கியது? மீத்தேன், மதுக்காரியம், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் எல்லாமே இருக்கக்கூடியதுதான் சொல்லுவாங்க. அடுத்தது 83. ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள உயிரற்ற இயற்கை மூலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுவும் படிக்கதான் தேவையில்லைங்க, ஜெனரலா ஆன்சர் சொல்லாங்க. கனிமம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இப்பதான் நம்ம சொன்னோம், நிலத்து மேல கைய வச்சா என்ன பண்றேன்? கொண்டே போடுவேன். நிலக்கையும் அதான் நிலமும் அதான் அப்படின்னு ஞாபகம். கொல்கத்தா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நாட்டின் மொத்த சுண்ணாம்பு படிவுகளில் முதலிடம் உள்ள வகிக்கும் மாநிலம். இவன் நம்ம கிட்ட தண்ணி கடல்ல தரமாட்டானே, சுண்ணாம்பு கேட்டாவா தரப்போறான்? தாங்க, வேற வழி கிடையாதுங்க. தண்ணி கேட்டா தராதவன் சுண்ணாம்பு கேட்டா தந்துருவானே, நான் தரமாட்டான். யார் அவன்? கர்நாடகா அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அரிதாகவும் இயற்கையான அடர்ந்த தாது படிவுகளாகவும் காணப்படுபவை எவை?
உலோக கனிமங்கள். அமுக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கீழ்கண்டவற்றுள் எதற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது? பெட்ரோல், டீசல், இது எல்லாத்துக்குமே என்ன பண்றது பதிலாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இயற்கை எரிவாயு மாற்றாக, இதுக்கு மாற்றாக இயற்கை எரிவாயு பயன்படுத்தலான்ட்டு. அடுத்து கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கரைசல் எதுங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க வேண்டிய இடத்துல போய் லாஸ்டா கேட்டிருக்கீங்களே சார். ஜிப்சம் தான். மொத்த ஜிப்சம் இருப்பில் 81% படிவுகளை கொண்ட முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? மொத்த ஜிப்சம் இருப்பில் 81% படிவுகள் ராஜஸ்தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 90வது நிலக்கரி கருப்பு தங்கம் என அழைக்கப்பட காரணம் என்னங்க? தெளிவா 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 கரெக்டா. அப்ப கருப்பா இருந்தா கருப்பு தங்கமா சார்? அப்படின்னா கருப்பா இருந்தாலும் சரி, நிலக்கரியா இருந்தாலும் சரி, அது கருப்பு தங்கம் தாங்க. அடுத்தது, நாட்டின் மொத்த நிலக்கரி உற்பத்தியில் எத்தனை சதவீத விழுக்காடு பீகாரில் உள்ள தாமோதர் சோன் பள்ளத்தாக்கில் கிடைக்கிறது? இதுலயும் யார் இருப்பாருன்னா 7 இருப்பாருங்க. ஐயோ 7 இருக்காரு, அதெல்லாம் 0.6 0.5 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு மனசு தோணும். சார் இந்த கேள்வி நான் 4th லெசன்லாம் படிக்கலாம் சொல்லவே கூடாது. வளங்கள் தொழிலகங்கள்ல வளங்கள்னு ஒரு பாடம் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? 8th 9th சோ அதையும் நீங்க படிச்சிருக்கணும். அது ஏன்னா அது இன்டர்லிங்க் பண்ணி தான் நான் கொஸ்டின் எடுக்க முடியும். 100 கேள்வி என்ன பத்தியும் யோசிக்கணும் நீங்க. சோ அதுல இருந்தா இதை எடுத்திருக்கேன். தவறான இணையை தேர்வு செய், அந்த லெசன் தாங்க இது. அடிச்சு தூக்குங்க பார்க்கலாம். ஆனா 4th லெசன்ல இது கன்ஃபார்ம் இருக்கு. பாக்சைட் உற்பத்தியில், இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. பாக்சைட் உற்பத்தியில் தவறான இணை கேக்குறேங்க. ஒன் செகண்ட், நான் அதை அழிச்சிடறேன் சார். இது தெரியல சார், தெரிஞ்சிருந்தா ஒரு மார்க் வந்திருக்கும் சார் சொல்லக்கூடாது என் மேல. தவறான இணையை தேர்வு செய்க. பாக்சைட் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம். 7வது இடம் மாங்கனீஸ். இரும்பு தாதுவில் 4வது இடம். தாமிர உற்பத்தியில் 35வது இடம். இது எல்லாமே புக்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ். ஆனா எத்தனாவது இடம் மாங்கனீஸ் உற்பத்தின்னு பாத்தீங்கன்னா 7வது இடம் கிடையாது அப்படின்றத கிடையாது. தவறான இணை பி தான். 93. மேற்கு கடற்கரைக்கு அருகே உள்ள எண்ணெய் வயல்கள் அல்லாதது எது? நாகர் காட்டியா. அடுத்தது, அதிக அளவு நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு. இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் செம்மையா. ஆனா டேட்டாஸ் நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு சீனா. இதெல்லாம் எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ், போலீஸ் இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இதுல வந்துடும். தாமிர உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு. சோ இதை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்டோரியாவே சொல்லுவாங்க. தாமிர உற்பத்தியில நம்மளது ராஜஸ்தானா சிலி நாடு தான் சொல்லுவாங்க. மெக்சிகோ உலக முன்னணியில் எதை உற்பத்தி செய்யும் நாடாக உள்ளது? நம்ம ரொனால்டோ மெஸ்ஸின்னு ஒருத்தர் இருப்பாரு. மெஸ்ஸி அடிக்கடிக்க வெள்ளி வாங்கிட்டே இருப்பாங்க. என்ன வாங்கிட்டு இருப்பாரு மெஸ்ஸி? வெள்ளி பதக்கம் வாங்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப மெஸ்ஸிக்கு என்ன கிடைக்குது? மெக்சிகோல வெள்ளி அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. உலக முன்னணியில் மாங்கனீசு உற்பத்தி செய்யும் நாடு. தென் ஆப்பிரிக்கா. உலக முன்னணியில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு. என்னங்க சார் ஃபுல்லா நாடே கேட்டுட்டு இருக்கீங்களே. லாஸ்ட் கொஸ்டின் செம்ம ட்விஸ்ட் வச்சிருக்கேன் உங்களுக்கு, வாங்க. சீனா. மைக்கா உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முன்னிலை வகிக்கும் நாடு. ஐயா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். மைக்கால யாரு? நம்ம பாலையா. அப்படியே மைக்க பிடிச்சாருன்னு வச்சுக்கீங்களேன், பேசிட்டே இருப்பாரு. ஆத்திரமா பேசுவாருன்னு சொன்னல, அதுதான். சரி மைக்கால சொல்லுங்க பாக்கலாம். சோ எக்ஸாக்ட்லி சீனா தான் வருவாங்க. தி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். வந்துட்டோம். இதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இங்க நான் என்ன கவனிக்கம் தான் கொடுத்திருக்கேன். சரி தவறெல்லாம் இங்க வச்சிருக்கேன். தவறு தவறு சரி சரி தவறு தவறு சரி.
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில். இதுதான் நீங்க அட்டன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட், செகண்ட் ஒன் தெரியல, தேர்ட் ஒன் தெரியல, ஃபோர்த் ஒன் தெரியல, ஃபர்ஸ்ட் ஒன் ரைடுன்னு மட்டும் தெரியுது சார். இந்த நில ஆய்வின் கல ஆய்வுனா கல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். மற்றது என்னங்க சார் நான் பண்றது? ஓகே கரெக்டா இருக்கே. ஸோ அப்படியே மாத்தி விட்டுருக்கோம், ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ரைட்டுங்க. சுரங்கப்பணி அமைச்சகத்துக்கு தான் சார் 2 and 3 தப்பு. இப்போ ஆப்ஷன் என்ன வந்து பாத்தீங்கன்னா டி தான் வருது. 1 and 4 சரி, 2 and 3 தவறு. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, மிஸ் பண்ணாம அடிச்சிருங்க. சரி, இன்னைக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன். டெஸ்ட் முடிச்ச கையோட உங்களுடைய மார்க் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.